அப்படி என்றால் அந்த இது வந்து சேத்துல அந்த காப்ப விழுந்த பூத்த தாமரை என்று நாங்க சொல்லுவோம். அந்த பூத்த தாமரை வந்து குளத்துல நன்றாக விரிந்து வளர்ந்திருந்தா அது எப்படி இருக்கும் அது வந்து அத சொல்லுது. அப்புறமா மாப்பிள்ளையா வந்தவருக்கு வாழ்த்தமிழ் எழுது. மாப்பிள்ளையா வந்தவருக்கும் கூட அந்த மாப்பிள்ளை என்றால் யார சொல்றாங்க? கடவுளை சொல்றாங்க. அவராக வந்ததுக்கு வாழ்த்தமிழ் எழுது இந்த தாமரை பூன்னு சொல்றாரு. இப்ப பாட்டலி சேர் கொற்கொன்றையோ, பாட்டலி சேர் என்றால் பாருங்க, பாடிக்கொண்டு வந்த வண்டு பொற்கொன்றையில் இருந்தது சொல்றது தான் அது. பொற்கொன்றை என்றால் பொன்னாக இருக்கின்ற ஒரு கொன்றையில இருக்குது என்று சொல்றாங்க. பாட்டலி சேர் கொன்றை அல்ல, பாலில் இல்லாத பூவும் அல்ல. சொல்றாரு, பாட்டல் பாடிக்கொண்டு வந்த வண்டு உட்கார பொன் கொன்றையும் இல்லையாம். இந்த பாரில் என்றால் உலகம், உலகில் இல்லாத பூவும் இல்ல. அவருக்கு பிடிக்காது இந்த உலகில் இருக்க பூவும் இல்லையா. இப்ப சொல்றாரு, நாட்டில் நெய்தல் அடி நாயகரால் வேண்டுவது. அப்படி என்றால் தெய்வ உலகத்துல இருக்கின்ற ஒரு நெய்தல் என்கிற பூ இருக்குது. அத மாதிரி தான் அந்த பூ இருக்கணும் அவர் சொல்றாரு. இப்ப பாருங்க, நான் ஒரு அரும்பதங்கள் கொடுத்திருக்கேன். அந்த அரும்பதங்களை பாருங்க. வள்ளல் என்றால் என்ன? கடவுள். கமல், கமலம் என்றால் என்ன? தாமரை. காப்பழிந்த பூத்த தாமரை என்று சொல்லுவோம். காந்தல், காந்தல் என்றால் கார்த்திகை பூ. பாட்டலி சேர் பொற்கொன்றையோ, அப்படி பாட்டு பாடிக்கொண்டு வந்த வண்டு பொற்கொன்றையில இருக்குது என்று சொல்றது. பார் என்றால் உலகம். நான் நினைக்கிறேன் இந்த ஈசன் உவக்கும் இன்மலர் பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் இதோட விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.